ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குலாப் ஜாம் தான். ஆல்ரெடி நான் வந்து மில்க் பவுடர்ல எப்படி குலாப் ஜாம் பண்றதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பிரெட்ல வந்து குலாப் ஜாம் செய்ய போறேன். இப்போ நான் இதுக்கு வந்து 6 பீஸ் வந்து இந்த மாதிரி பிரெட் எடுத்திருக்கேன். சைடில் உள்ளதை ஃபுல்லாக அந்த ஓரத்தை ஃபுல்லும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு இதை வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட்லெட்டு அந்த மாதிரி பண்ணும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நான் எடுத்துட்டேன். 6 பீஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் சுகர் எடுத்திருக்கேன் சிரப் செய்கிறதுக்காண்டி. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் இப்போ நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பிச்சு போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே பிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகரை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஏலக்காவும் அதே மாதிரி கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டுக்கலாம். சஃப்ரான் வந்து ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சஃப்ரானும் ஏலக்காவையும் போட்டுடலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ கீழே அடி பிடிக்காம இது ஒரு 4 நிமிஷம் இருக்கட்டும். நம்மளுக்கு லைட்டாக கம்பி பதம் வந்தாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சீனி தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ அதே மாதிரி நல்லா ஒரு சிறு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிட்டு நம்ம எண்ணெயை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் இது பண்ணோடனே நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு ஓரத்தை ஃபுல்லும் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து பால் பவுடர், மில்க் பால் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது ஃப்ரெஷ் க்ரீமு, அது 1 ஸ்பூனு. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் மில்க் பவுடர் மட்டும் போட்டுக்கலாம். க்ரீம் போடலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாலை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ லைட்டாக அதுக்கு மேலே நெய்யை சுற்றியில் அப்ளை பண்ணிக்குவோம். சும்மா லைட்டாக மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையிலையுமே லைட்டாக அப்படி தடவிட்டு இப்போ வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பால் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்பவுமே ஹைலையும் வைக்காம வந்து பால் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சுட்டுக்காத அளவு திருப்பி விட்டுக்காங்க. ஒரே பக்கம் அப்புறம் வெந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் சுற்றி விடுங்க. இப்போ இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி சுகர் சிரப்புமே கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும். சூடாக இல்லைன்னா நீங்கள் வெதுன்னு சூடு பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க இந்த கலர்ல நல்லா எடுத்துக்கங்க. அப்பதான் உள்ளேயுமே நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம டைரெக்டாக
அந்த சிரப்லேயே நம்ம போட்டுடலாம். அடுத்து பாலை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 6 பிரெட்டு போட்டேன். ஸோ எனக்கு வந்து 10 குலாப்ஜாம் 10 உருண்டை கிடச்சிருக்குது. நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் போட்டேன், ரொம்பவும் பெருசாகவும் போடலை. இப்போ இந்த பேட்சையும் எடுத்துடலாம். இதுவுமே நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதையுமே எடுத்துட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். குலாப்ஜாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.